Welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. ஆமாங்க, இது வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற ஜாப். ஈஸியாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 15 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெந்தய குழம்புனா நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி வெந்தயத்தை பொடி பண்ணி பண்ணுறது இல்லைங்க. மிளகட்டிய வெந்தய குழம்பு. ஆமாங்க, மிளகட்டிய வெந்தய குழம்பு நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த குழம்பு குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், கசப்பு எதுவும் இருக்காதுங்க. அதுக்கு வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுடுங்க. அது மறுநாள் காலையில் எடுத்து இதுமாரி ஒரு காட்டன் துணியில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக திரும்பி விட்டுடுங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு அடுத்த நாள் காலையில் தாங்க இந்த குழம்பு வைக்கிறேன். அதான் எவ்வளோ பெருசாக மிளகட்டி வந்திருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு தாங்க நான் வெந்தயம் எடுத்து ஊற வச்சு இப்போ நல்லாவே பெருசு பெருசாக மிளகட்டி வந்திருக்கேங்க. இதை வச்சு இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எவ்வளோ தாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் வேறு கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிட்டுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வரதுக்காக இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். அதாவது மிளகட்டி வச்சு எடுத்து வச்சுருக்கலாம். அந்த வெந்தயத்தை இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் இதுலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. தக்காளி விழுது சேர்த்த உடனே இப்போ இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு எல்லாத்துலேயும் நல்லா வெந்தயத்துலலாம் உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்து வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு அந்த தண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு இன்னும் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம்.
பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக அந்த குழம்ப மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.